உங்கள் எல்லோருக்கும் காலை நேர உற்சாகமான வணக்கம். என்று ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலை பொழுதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறார்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பொழுது என்னுடைய கையில் உதயன் பத்திரிகை இருக்கின்றது. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றதான செய்தியாக நாங்கள் பார்க்க இருக்கின்றதான காரியம், தமிழரசின் பதில் தலைவராக CVK சிவஞானம் தெரிவு, மாவை அரசியல் குழுவின் தலைவர் மத்திய குழுவில் நேற்று தீர்மானம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானமும் அரசியல் குழுவின் தலைவராக மாவை சேனாதிராஜாவும் நேற்று நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மாவையே என்றென்றும் தலைவராக இருப்பார். மத்திய குழுவில் சட்டவிரோத செயற்பாடு வெளிநடப்பு செய்த சிவமோகன் ஆவேசம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தமிழரசு கட்சியின் தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய குழுவுக்கு இல்லை, தலைவராகவே இருப்பார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு சட்டவிரோதமான செயற்படுகிறது என்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசிலிருந்து விலகி போட்டியிட்டவர்கள் நீக்கம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் ஊடாக போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 15 லட்சம் ரூபாய் பண மோசடி, முன்னாள் முகாமையாளர் கைது என்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை வங்கியின் முன்னாள் முகாமையாளர் ஒருவர் பெருந்தொகை பண மோசடியில் ஈடுபட்டமைக்காக யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 2.5 வயதையான சிறுமி மீது தாக்குதல் குடும்ப வன்முறையை காரணம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட 2.5 வயது சிறுமி ஒருவர் மோசமான காயங்களுடன் தெல்லிப்பளை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தமிழரசு கட்சியிலிருந்து சிவமோகன் இடைநிறுத்தம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் துணைத் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான மருத்துவர் சிவமோகன் கட்சியிலிருந்து நேற்று இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தேசிய மக்கள் சக்தியினர் பொய்களை கூறியே ஆட்சியை பிடித்தனர் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 50க்கும் மேற்பட்ட குற்றங்கள் சந்தேக நபர் வவுனியாவில் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வவுனியாவில் 50க்கும் மேற்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் என்று தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல வாளுடன் இளைஞர் கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. காங்கேசந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வாளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மஹிந்தாவின் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும், அரசாங்கமும் விடாப்பிடி என்கின்றதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மஹிந்த ராயபக்ஷவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே பாதுகாப்பு நீக்கப்பட்டது. தேவைப்பட்டால் அவருக்கு வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு மேலும் குறைக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தனி வழியில் செல்வதற்கும் தமிழ் தேசிய கட்சி தயார், சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. டெலோ மற்றும் புலட் அமைப்புகள் தனித்து செயற்பட முற்படுமானால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சி தனித்து களமிறங்கும் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஐக்கிய மக்கள் சக்தி மீது விரக்தி, அரசியலிருந்து ஓய்வு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல யோசிதாவுக்கு அழைப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கதிர்காமத்தில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷவின் மகன் ஜோசித ராயபக்ஷவை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைத்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஓய்வு பெறுகிறார் சவேந்திர சில்வா என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஊடகர் மீது தாக்குதல், சந்தேக நபர்கள் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது என கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்ட வாயிலில் அறிவுறுத்தல்களுடன் பதாகை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. வவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் குறித்த இடத்துக்கு முன்பாக கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்களால் பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால்
வெள்ள இடர் தடுப்புக்கு ஜாலில் 21 திட்டங்கள் இடர் முகாமைத்துவ நிலையம் முன்மொழிவு என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல ஜாழ் உணவகங்களில் திடீர் சோதனைகள் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல மணல் பதுக்கிய 2 கைது என்கின்ற செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தீவகத்தில் தொடரும் பசு கொலைகள், கிணறுகளில் மிதக்கும் எச்சங்கள், அதிகாரிகள் அசம்பந்தம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. தீவகம் வேலனை பகுதிகளில் களவாக பிடிக்கப்படும் பசு மாடுகள் இறைச்சிக்காக பிடிபடும் அதாவது தீவகம் வேலனை பகுதிகளில் களவாக பிடிக்கப்படும் பசுமாடுகள் இறைச்சிக்காகப்படும் சமூக விரோத செயல்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக குற்றம் ஒன்று சாட்டப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல கிளிநொச்சி மருத்துவமனையில் தேசிய மக்கள் சக்தி எம்பிகள் ஆராய்வு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல விலங்குகளால் பயிரழிவு 2 வருடங்களில் ரூபாய் 55.3 பில்லியன் நட்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல 3 மாதங்களில் 28 துப்பாக்கிச் சூடுகள் என்கின்றதான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல அரிதான மாணிக்கக்கல் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. உலகில் மிகவும் அரிதான மாணிக்கக்கல் ஒன்று இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல பதவி விலகல் தொடர்பில் மறு பரிசீலனைக்கு வாய்ப்பு இருந்தும் மாவை அதனை பயன்படுத்தவில்லை. தமிழரசின் பேச்சாளர் சுமந்திரன் தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அகதிகளுக்கு புகலிடம் அளியுங்கள், சிவில் சமூக அமைப்புகள் அரசிடம் கோரிக்கை என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. பிராந்தியத்தில் நடந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை கருத்தில் கொண்டு இலங்கையில் புகலிடம் கோருவோரை நிராகரிக்க கூடாது என்று 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தி அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நேபாளம் செல்கிறார் ரணில் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அவரது தனிப்பட்ட காரணத்துக்காக நேபாளத்துக்கு செல்வதாக ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல குற்ற செயல்களை தடுக்க குற்ற தடுப்பு குழு என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல கெரோயினுடன் பெண் ஒருவர் கைது என்கின்ற செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் 5830 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 1070 மில்லிகிராம் கெரோயின் போதைப்பொருளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இதேபோல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மீனவர்களின் பிரச்சனைகளை தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் பேசுவேன், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்தியாக கருதப்படுகிறது. நாளையும் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.